2024 புத்தாண்டுக்கான பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் கன்னிராசினுடைய பலன்களை பற்றி பார்ப்போம். எப்பொழுதுமே பெருந்தன்மை கொண்ட ஒரு ராசி என்ன ராசின்னு கேட்டிங்கன்னா அது கன்னிராசி தான். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெருந்தன்மை கொண்ட ஒரு ராசி அது கன்னிராசி தான். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 2014 காலகட்டங்களில் உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் என்றைக்குமே குறையாமல் கவனித்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் நாணயமாக நடந்து கொள்வீர்கள். தெய்வீக பலத்தின் சிறந்து விளங்குவீர்கள். இந்த ஆண்டில் குடும்பத்தில் பிள்ளை இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். மற்றவருக்கு பேர பிள்ளைய பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் வெளியூர் உங்கள் செல்வாக்கு உயரும். பாக பிரிவினை போன்ற சுயநல பிரச்சனை இருப்பவர்களுக்கு பிரிவினை உண்டாகும். வருமானம் சிறப்பாகவே அமையும். மனதில் இருந்து வந்த அழுத்தங்கள் விலகி தெளிவான சிந்தனையில் இருப்பீர்கள். வண்டி வாகனம் வாங்க யோகம் உண்டு. சமுதாயத்தில் உயர்ந்தோர் நட்பு ஆதரவு கிடைக்கும். அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவை எட்டுவீர்கள். ஆன்மீகத்தில் தர்ம காரியங்கள் ஈடுபடுவது அதிகரிக்கும். உங்கள் திறமைகள் புதிய தொழில்நுட்பங்களை புதியாக மேற்கொள்வீர்கள். உங்கள் தார்க்க யானமும் தெய்வீக குணமும் மேலோங்கும். பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் உண்டாகும். உற்றா உறவினர்களின் மகிழ்ச்சி போகும் போன்ற சுக நிகழ்ச்சிகள் எப்பொழுதுமே நடக்கும். வாழ்க்கையில் சிறந்தாமையில் சில கவனமாக நடத்தி செல்வது, வண்டி வாகனம் போவது கவனமாக போவது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி உங்கள் தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்துவிடும். அடுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ஜாமீன் போடுவதோ பத்திரங்களை கையெழுத்து போடுவதோ நன்கு யோசித்து செய்வது ரொம்ப உத்தமம். கடன் வாங்கி கொடுப்பதை நிறுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. அப்படி கொடுத்தீங்கன்னா நஷ்டமாகி நீங்களே அந்த கடனை கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பு பெறுவது அதிக வாய்ப்புகள் உண்டாகும். உழைக்க வேண்டியதாகவே இருக்கும். சக பயணிகளிடம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல மரியாதையும் பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடம் மற்றும் பண உதவி உங்களுக்கு சற்று தாமதமாகவே சேரும். பொருளாதார நிலையில் நன்கு முன்னேற்றம் இருக்கும். எதையும் தைரியமாகவே செய்து முடிப்பீர்கள். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். வாடிக்கையாளருக்கு தேவையான புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வெளியூரில் உள்ள கடன் தொகை வசூலாகும். முதலில் கவனம் தேவை. அதாவது பணம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அதை கொடுத்த பணத்தை நீங்கள் வசூல் பண்ணாதே போதும். எதையுமே விசாரித்து அதை தீர்க்கமாக ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. ஸோ எந்த ஒரு விஷயமாலும் ரொம்ப அக்கறை எடுத்து செய்ய வேண்டும். அதே மாதிரி எதையும் உங்களுக்கு வெற்றி தான். வாடிக்கையாளருக்காக கடையில் அழகுபடுத்துவது, சில சீரமைக்கக்கூடிய பணிகளை நீங்கள் இறங்குவீங்க. பழைய கடன் அடைத்து புது கடனை வாங்குவதற்குண்டான தேவைகள் ஏற்படும். கூட்டாளிகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருப்பது ரொம்பவே நல்லது. மாணவர்கள் படிப்பில் முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. சிறு உடல் உபாதைகள் வரலாம். கவனத்துடன் இருந்தாலும் அதை தவிர்க்க யோகா போன்ற பயிற்சி முறைகள் மேற்கொண்டால் அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஞாபக திறனை பெருக்கிக் கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது. உயர்கல்வியில் வெளிநாடு அல்லது போகக்கூடிய ஒரு சிலருக்கு யோகம் உண்டாகும். இந்த ஆண்டில் அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் உங்களுக்கு தேவையான வீண் சோதனை வரலாம். உங்களை பாராட்டியவர்கள் இப்போது தரக்குறைவாக பேசலாம் மற்றும் முகம் பேசாதவாறு நடந்து கொள்ளலாம். மன உறுதியிடம் எதையும் தாங்கிக் கொள்வது ரொம்பவே முக்கியம். உங்கள் மனதில் தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பதவி கிடைப்பது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு பொறுத்த மட்டும் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விட்டு திரும்ப தானாக மறந்துவிடும். உங்கள் விஷயத்தில் 3வது நபர்களை தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். உடல்நிலையில் காரணமாக அதிக செலவு செய்ய நேரிடலாம். சுவ நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். புதிதாக வாகனம் சேர்க்கை இருக்கும். சொந்த மனையில் குடியேற நீண்ட நாட்களாக கனவு திட்டம் ஒன்றை தீட்டிக் கொண்டு இருப்பீர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. இந்த 2024 காலங்கள் மென்மையான ஒரு காலமாகவே இருக்கும். உங்களுக்கு எதிலையும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல வெற்றிகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மீண்டும் 2026 சனி பயிற்சி பலன்களை உங்களை சந்திக்கிறேன்.